மகாபாரதத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் சாரதின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது ஒரு பொய். உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களே, பாண்டவர்கள் வேற யாருக்காவது சாரதியாக இருந்திருப்பாரோன்னு. அப்படியும் இல்ல. முழுசா கதையை கேளுங்க, உங்களுக்கே உண்மை புரியும். போர் தொடங்க இன்னும் சில வினாடிகள் மட்டுமே இருந்தது. இரு பெரும் படைகளின் நடுவில் அர்ஜுனன் தேரில் வீற்றிருந்தான். அது ஏனோ தெரியவில்லை, அவனது மனம் திடீரென அமைதிக்காக இயங்கியது. அவன் கைகளில் இருந்த காண்டீபம் கை நடுங்கி நழுவியது. மனம் பாரமாகி கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. அவன் சாரதியான கிருஷ்ணரிடம் சொன்னான், ஐயோ, யான் என் செய்வேன்? என் பாட்டன், என் ஆசான், என் சகோதரர்கள், நண்பர்கள் இவர்களை கொன்றொழித்து என் கொடியினை நட அவர்கள் எதிரினில் எதிரியாய் நான் வில் ஏந்தி நிற்கிறேனே. குலம் செழிக்க என ஈன்ற தாயின் முகத்தில் குலம் அழித்த பாவி என்ற பழியுடன் அவள் முகத்தில் மீண்டும் எப்படி விழிப்பேன்? இவர்களின் ரத்தத்தில் நனைந்து நாடாளுவதை விட யான் காடேறி சென்று விடுகிறேன். மாதவா, என்னால் இதனை செய்ய இயலவே இயலாது. இதை கூறிய வினாடியே தேரிலிருந்து கீழேயும் இறங்கி விட்டான் அர்ஜுனன். நெல் அர்ஜுனா! மூவுலகமும் அதிர குரல் கொடுத்தார் கிருஷ்ணர். தேரிலிருந்து கீழே இறங்கி வந்தார். அந்த கலங்கடிக்கும் நொடியினில்தான் பகவத்கீதை பிறந்தது. நீ ஒரு துறவனாய் காடேற நினைத்தாயெனில் அந்த வழியை நீ பல வருடங்களுக்கு முன்பே தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் அர்ஜுனா. இன்று ஆயிரக்கணக்கான வீரர்கள் உன் நிமித்தம் உயிர் கொடுக்க தயார். இப்போது இந்த நேரத்தில் தான் அவர்களை விட்டு காட்டுக்கு போக விரும்புகிறாயா? இப்போரினை தேர்ந்தெடுத்தது நீயே, முடித்து வைக்க கடமைப்பட்டவனும் நீயே. நீ கொல்லுவாய் அல்லது கொல்லப்படுவாய். இதை தாண்டிய மூன்றாவது மார்க்கம் இல்லை. என்ன கூறினாய்? குலம் அழித்த பழியை சுமக்கப் போகிறவன் நீயா? இந்த யுத்தத்தில் வெல்பவனும் நானே, வீழ்பவனும் நானே. துகிலுரிந்த திரௌபதியும் நானே, அவளை துகிலுரித்த துச்சனும் நானே. கற்றுக்கொண்ட கர்ணனும் நானே, கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்ற துரோணனும் நானே. கொல்பவனும் நானே, கொல்லப்பட போகிறவனும் நானே. புகழும் எனதே, இகழ்ச்சியும் எனக்கே. இந்த யுத்தத்தால் பெறப்படும் வெற்றியும் பெருமையும் எனக்கே, பெறப்படும் தோல்வியும் சாபங்களும் என்னுடையதே. அழிக்கும் இந்த குலமும் எனதே, அழியப்போகும் குலமும் எனதுடையதே. இறுதியாக ஆட்டுவிப்பவன் நானே, அதை ஏற்று ஆடும் கருவி மட்டுமே நீ ஆவாய் என்று கூறி தனது விஸ்வரூபத்தையும் அர்ஜுனனுக்கு காட்டினார் கிருஷ்ணர். அர்ஜுனன் வணங்கி தெளிவு பெற்றான். மனதிற்குள் புது தெம்பு கிடைத்தது அவனுக்கு. உன் மனதினில் கொண்ட பாரத்தை பரமாத்மனா என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் கை நழுவிய காண்டீபத்தை இருக்கப்பற்று நானேற்றி போரினை தொடங்கிடு பார்த்தா என்று கட்டளையிட்டார். இனி அந்த பரமாத்மன் பார்த்தனுக்கு மட்டும் சாரதி என்று விதியின் சாரதி என்ற பொறுப்பினையும் சேர்த்து ஏற்றுக்கொண்டு விட்டான். உங்கள் கருத்துக்களை பகிரவும்.